அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த முக்கியமான பதிவு, இன்னைக்கு நவமி. அது மட்டும் இல்லாமல் மகாலயபக்ஷ காலத்தில் வரக்கூடிய நவமி. இன்னைக்கு புரட்டாசி மாதத்தினுடைய நவமி. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதி உங்களுடைய தலகாணி கடியில் வைக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். அதாவது ஆரோக்கிய சீர்கேடு, குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க ஆனால் பரீட்சை எழுதும் பொழுது மறக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே போல் வீட்டில் தடை எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்குது, எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது செய்யும் பொழுது அந்த விஷயம் தடைப்பட்டுருது, இது எதனால் என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி இரவு நீங்கள் படுக்க போகும்பொழுது செய்யுங்க. இதை நம்ம எதுக்கு இன்றைக்கி செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நவமி, அதாவது பௌர்ணமி அமாவாசை முடிஞ்சு 9வது நாள் வரக்கூடியது நவமி நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குரு பகவானுக்கு உரிய நாள் புரட்டாசியில் வந்திருக்கு. அதாவது நேற்று இரவே நவமி நமக்கு வந்துருச்சு. அதாவது புரட்டாசி 9ஆம் தேதியே நமக்கு வந்துருச்சு. 9/9/9 அப்படிங்கக்கூடிய ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கான ஒரு நாள் இன்றைக்கி. அதனால தான் இன்றைக்கி இரவு நான் இதை செய்ய சொல்கிறேன். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு சுத்தமான நல்ல ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இரவு 8லேருந்து 9 மணிக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க. ஏன்னா அது குரு ஹோரையில் வரக்கூடிய அந்த குரு பகவானை நம்ம முன்னாடியே அழைச்சிட்றோம். முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது ஒரு தானம் வாங்கி மாலை நேரத்தில் தானம் வாங்கி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இரவு நீங்கள் 9 மணி 10 மணி 11 மணி எத்தனை மணிக்கு தூங்குறவங்களா இருந்தாலும் கை கால் நல்லா சுத்தமாக அலம்பிட்டு நீங்கள் உங்களுடைய படுக்கை அறையில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ஒரு சுத்தமான வெள்ளை பேப்பர், எந்த கோடு கிறுக்கல் எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் என்ன பண்ணணும்னா, ஒரு முக்கோணம் வரையணும். நான் படத்தில் காட்டுற மாதிரி ஒரு முக்கோணம் வரைஞ்சி அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா 999 அப்படின்ற நம்பர் எழுதணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நவமி, நவதானியங்களுக்கு உரிய நாள், அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களுக்கு உரிய நாள், குரு பகவானுக்கு உரிய நாள் அப்படிங்கிறனால 999 3 எழுதிருங்க. அந்த கட்டத்துக்குள்ளே அந்த முக்கோணத்துக்குள்ளே தான் நான் சொல்கிற அனைத்துமே நீங்கள் எழுதணும். எழுதிட்டு 1176 அப்படிங்கிற எண்ணை எழுதுங்க. 1176 அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கான ஒரு எண். அது ஏன்னா நம்ம இப்போ புரட்டாசி மாதத்தில் இருக்கோம், மகாலயபக்ஷ காலத்தில் இருக்கோம். அப்படிங்கிறதுனால மகாவிஷ்ணுக்கு உரிய எண் 1176 எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த முக்கோணத்துலேயே அதுக்கு கீழே இப்போ நோய் நீங்கணும் அப்படின்னா, தீராத நோய் இருக்குது அப்படின்னா நோய் நீங்கணும் அப்படின்னு எழுதிருங்க. எழுதினதுக்கப்புறம் அந்த முக்கோணத்தில் இனிமேல் எதுவுமே செய்யக்கூடாதுங்க. அதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு வாக்கியத்தை 9 முறை எழுதுங்க. அதாவது இப்போ நோய் நீங்கணும் எழுதியிருக்கீங்க இல்லையா, அப்போ எனக்கு நோய் நீங்க விட்டது ரொம்ப நன்றி அப்படின்னு 9 முறை எழுதுங்க. அதாவது அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எழுதுங்க. இதனால் என்ன நமக்கு நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நம்ம இரவு தூங்கும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்தியில் நமக்கு அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடியும். அதாவது நோய் நீங்கணும், இப்போ குழந்தை நல்லா படிக்கணும், நல்லா படிக்கிறாங்க, பரீட்சை ஆளில் எழுத மறக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு எழுதி அதுக்கு கீழே குழந்தை நன்றாக படிக்கிறான் நன்றி அப்படின்னு 9 முறை எழுதிங்க. எழுதி அப்படியே என்ன பண்ணுன்னா, அதில் ஒரு சுண்டல் வச்சுருங்க. ஏன்னா தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கும், குரு பகவான் நம்ம குழந்தை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறனால அந்த ஒரு அவருக்குரிய அந்த தானியம் அந்த பேப்பரில் ஒரு சுண்டல், ஒரு கொண்ட கடலை வச்சுருங்க. எது அது வெள்ளை சுண்டலோ கருப்பு சுண்டலோ எதுனாலும் அந்த பேப்பரில் வச்சு மடித்து உங்களுடைய இடது கை பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு இப்போ அந்த குழந்தை நல்லா படிக்கணும்னா குழந்தை படுக்கிறக்கூடிய தலகாணி கடியில் வைங்க. நோய் நீங்கணும் அப்படின்னா யாருக்கு நோய் நீங்கணுமோ அவங்களுக்கு அடியில் வைங்க. திருமணம் ஆகணும் அப்படின்னா யாருக்கு திருமணம் ஆகணுமோ அவங்களுடைய தலகாணி கடியில் வச்சுருங்க. இப்போ அதை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க யார் வேணாலும் பண்ணி, ஆண் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். அவங்களுக்கு அவங்களே செஞ்சு எழுதி தலகாணி கடியில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அம்மா செய்யலாம்.
அவங்களுக்கு அவங்களே எழுதி தலகாணி கடியில் வைக்க முடியும் அப்படின்னா வைக்கலாம். இல்லை அப்படின்னா வீட்டு பெரியவங்க எழுதி அவங்களோட தலகாணி கடியில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் பிரார்த்தனை பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிரார்த்தனை பண்ணுங்கள். அடுத்த வியாழக்கிழமை என்ன பண்ணுங்கன்னா அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் எரித்து தூவி விட்டுருங்க. சுண்டலை நீங்கள் நல்ல நிலையில் இருந்தால் அதையே திரும்ப அடுத்த வியாழக்கிழமை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன விஷயம் நம்ம கோரி நம்ம குரு பகவான்கிட்ட மகாவிஷ்ணு கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு நல்லபடியாகவே நடக்குங்க. மறக்காமல் இது செஞ்சுட்டு வாங்க. இது போல் பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய தின அப்டேட் உங்களுக்கு வரும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.